கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர் சந்திப்பான மணிமேடை பகுதியில் கிருஷ்ணன் கோவிலை சேர்ந்த பரந்தாமன் என்பவர் நடத்தி வந்த காபி ஷாப்பி என்ற பிரிண்டிங் ஜெராக்ஸ் கடையில் இன்று இரவு 9 மணி அளவில் திடீரென கரும் புகையுடன் தீப்பற்றி எரிந்தது. இதனை அறிந்த ஊழியர்கள் தீயை அணைக்க முற்பட்டனர். ஆனால் தீ மலமளவென எரிந்ததால் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் தீயணைப்பு நிலையத்திலிருந்து 2 தீயணைப்பு வாகனங்களில் 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் விரைந்து வந்து தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள செராக்ஸ் எந்திரம், பிரிண்டிங் இயந்திரம் மற்றும் விலை உயர்ந்த சாதனங்கள் எரிந்து நாசமாகி உள்ளது. மேலும் இது குறித்து வடசேரி காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இரவு நேரத்தில் திடீர் தீ விபத்தால் அப்பகுதியில் புகை மூட்டமாக காட்சியளித்தது. மேலும் அது பிரதான சாலை என்பதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் சிறிது நேரம் போக்குவரத்தும் ஸ்தம்பித்தது. மேலும் தீ அருகாமையில் உள்ள கடைக்கு பரவும் முன் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் கடையில் பணியாற்றிய ஊழியர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இச்சம்பவம் நாகர்கோவில் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.